கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2 நாள் பயணமாக மதுரை வந்த அமித்ஷா அவர்கள் பல்வேறு அரசியல் குறித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையிலான கூட்டணியில தான் பாஜக இருக்கிறது. ஆனா அதையும் மீறி 50 தொகுதியில பாஜக போட்டியிடணும். எந்தெந்த தொகுதின்ற மாதிரியான பல்வேறு ஆலோசனைகளை கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள்கிட்ட அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த கூட்டணி என்பதே பாஜக தலைமையிலான கூட்டணி தான். அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று சொன்னால் எல்லாவற்றிலும் அதிமுக தான் முன்னால் இருந்து கூட்டணியை முன்னெடுக்க வேண்டும். இங்கே கூட்டணியை முன்னெடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் பிரச்சனை உருவாகிவிட்டால் எடப்பாடி பழனிசாமி தூது அனுப்பி குருமூர்த்தி தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்று தந்தையும் மகனையும் சேர்த்து வைக்க முயற்சிக்கவில்லை. பாஜக சொல்லித்தான் குருமூர்த்தி தைலாபுரம் தோட்டத்துக்கு போகிறார். தன்னுடைய கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சிக்குள் ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுகிறது. அதை சரி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வந்தது. ஏனென்று சொன்னால் இப்போது பாரதிய ஜனதா கட்சி தான் கூட்டணி ஆட்சியை அதிமுகவை கையில் வைத்துக் கொண்டு செய்திட வேண்டும் என்று கருதுகிறது. அதிமுக எந்த வகையிலும் எந்த முன்னெடுப்பையும் கூட்டணி விவகாரத்தில் எடுக்கவில்லை. தேமுதிக விவகாரத்தில் கூட அதிமுக படுதோல்வியை தான் தழுவியது. நீங்கள் முதல் சுற்றுப்பயணமாக அமித்ஷா வந்த சுற்றுப்பயணத்தில் அமித்ஷாவை மேடையில் வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி பேசவில்லை. எடப்பாடி பழனிசாமியை மேடையில் வைத்துக் கொண்டுதான் அமித்ஷா பேசினார். ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்காக கூட பேசவில்லை. அமைதியாக பிடித்து வைத்த பிள்ளையார் போல உட்கார்ந்திருந்தார். அமித்ஷா மட்டுமே பேசிவிட்டு கூட்டணி சம்பந்தமான விவகாரங்களை எல்லாம் சொல்லிவிட்டு விடைபெற்றார். எடப்பாடி பழனிசாமியை வைத்துக் கொண்டே அமித்ஷா சொன்னார், பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார். அப்போதும் பத்திரிகையாளர்களிடத்துல கேட்டபோது பத்திரிகையாளர்களிடத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? இல்லை, அதிமுக தலைமையிலான அரசுதான் அமையும், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு என்று சொன்னார், கூட்டணி என்று சொன்னார். ஆனால் இப்போது மதுரையில் மீண்டும் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அழுத்தமாக அமித்ஷா பதிவு செய்திருக்கிறார். இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டியது யார்? இல்லை, இது தவறான தகவல், இப்படியெல்லாம் சொல்லிடவில்லை. நாங்கள் எங்களுடைய தனித்தன்மையை நிரூபித்து எங்களுடைய தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று அதிமுக தரப்பிலிருந்து ஒருவராவது பேசியிருக்க வேண்டும் அல்லவா? யாருமே பேசவில்லையே. கூட்டணியை முன்னெடுப்பது பாஜக தான் என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. அதிமுக அதிலே அங்கம் வகிக்கிறது. அதிமுக தலைமையிலான அணி அல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை பாஜக தான். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை தாங்கிட வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுகவை தலைமை தாங்குவதற்கு அமித்ஷா அனுமதிக்கவில்லை என்பதை அமித்ஷாவினுடைய அறிவிப்புகளும் அதற்கு வாய்மூடி வேடிக்கை பார்க்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய கள்ள மௌனமும் சாட்சி பகிர்கிறது. நீங்கள் ஒன்றை யோசித்து பாருங்கள். ஜெயலலிதா அம்மையார் பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு இருந்திருந்தால் ஜெயலலிதா அம்மையார் அமித்ஷா அழைக்கிற மேடையில் ஏறி உட்கார்ந்து அமைதியாக சென்று விடுவாரா? யோசித்து பாருங்கள். அவரை தேடி சென்றுதான் அருண்ஜேட்லி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். அவரை தேடி சென்றுதான் மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற போது சந்தித்தார். அவருடைய வீட்டுக்குத்தான் எல்லோரும் சென்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டை முடித்தார்கள். ஆனால் எங்காவது ஒரு கூட்டணி கட்சி எடப்பாடி பழனிசாமியினுடைய வீட்டுக்கு போக வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி சார்ந்திருக்கிற கட்சிக்கு ஒரு அலுவலகம் இருக்கிறது அல்லவா ராயப்பேட்டையில். அந்த அலுவலகத்துக்கு எந்த கூட்டணி கட்சியாவது வந்ததாக இதுவரை நீங்கள் பார்த்தீர்களா? எஸ்டிபிஐ கட்சி இருந்தது, தேமுதிக இருந்தது, பாமக கூட்டணியில இருந்தார்கள். அவ்வளவு ஏன் 4 மாவட்டத்தில் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற புரட்சி பாரதம் கட்சியினுடைய ஜெகன்மூர்த்தி அதிமுகவுடைய அலுவலகத்துக்கு வந்ததாக நீங்கள் பார்த்தீர்களா? எங்காவது ஒரு செய்தி அப்படி இருக்கிறதா? அதிமுகவுடைய அலுவலகத்துக்கு கூட யாரும் வரா முடியாத ஒரு சூழல், யாரையும் அழைக்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமை யார் என்று கேட்டால் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் என்று மகுடம் சூடிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான். இங்கே கூட்டணி தலைமை பாஜக தான் முடிவெடுக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது 50 தொகுதி என்று. அதிர்வலையை நமக்கெல்லாம் ஏற்படுத்தவில்லை. அதிர்வலை ஏற்படுத்தி இருப்பது அதிமுகவுக்கு. அதிமுக தான் இதில் பலிகடா. நீங்க எப்படி பீகார் மாநிலத்துல நிதிஷ்குமாரை மெல்ல மெல்ல தின்று செரித்தார்களோ அதுபோல அதிமுகவை இங்கே தின்று செரிப்பதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். ஆடு கசாப் கடைக்காரரிடம் தலையை கொண்டு காட்டுவதை போல எடப்பாடி பழனிசாமி தலையை கொண்டு போய் மோடியிடமும் அமித்ஷாவிடமும் ஆட்டிக்கொண்டே இருக்கிறார். அவர்கள் இவர்களை
அறுத்து பலியிடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு மேடையிலும் உணர்த்துகிறார்கள். நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னால், இந்த கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் என்று சொல்வதற்கு கூட வக்கற்ற திராணியற்ற ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரே, இவர் எப்படி அதிமுகவை வழிநடத்துவார் என்பது மட்டுமல்ல, ஒருவேளை 2026 இவர்கள் சொல்வது போல அரசு அமையும் என்று சொன்னால் அது பாஜகவினுடைய அரசாக அல்லவா இருக்கும். நீங்கள் 50 தொகுதி என்று பேசுகிறார்கள், நாங்கள் தான் கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம் என்று பேசுகிறார்கள். அண்ணாவின் பெயரை கட்சிக்குள் வைத்திருக்கிறீர்கள், அண்ணாவினுடைய முகத்தை கொடியில் வைத்திருக்கிறீர்கள். அண்ணா பேசிய மாநில சுயாட்சி எங்கே? மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்றல்லவா அண்ணா முழக்கத்தை முன்வைத்தார். இப்படியா அண்ணா பேசினார்? அண்ணாவினுடைய கொள்கைக்கு நேர் எதிராக அல்லவா நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறீர்கள். குறைந்தபட்ச நேர்மை என்பது அதிமுகவிடத்திலே இருக்கிறதா? அதிமுக இப்படி வாய் மூடி மௌனம் காக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னால், தேமுதிக கூட கூட்டணிக்கு வருவதற்கு எந்த விதமான இசைவையும் இதுவரை தெரிவிக்கவில்லை. நீங்க தங்க தாம்பூலத்தில் வைத்து அடுத்த ஆண்டு தருகிறேன் என்று சொன்னாலுமே கூட உங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை என்பது ஒரு புறத்திலே இருக்கட்டும். உங்களோடு வந்தால் வெற்றி பெற முடியுமா என்கிற சந்தேகம் வருகிற போது நீங்கள் ஏன் முண்டி அடித்துக் கொண்டு பாஜக கூட்டணியில் இவ்வளவு வேகமாக போய் ஏறினீர்கள்? பாஜகவோடு கூட்டணியை இவ்வளவு வேகமாக உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது? எந்த அவசியமும் இல்லை. ஆனால் உங்களை எப்படி வேண்டுமானாலும் வளைத்துக் கொள்ளலாம் என்கிற அந்த மமதை பாஜகவுக்கும் அமித்ஷாவுக்கும் வந்துவிட்டது. அதனால் தான் இப்படி பேசுகிறார்கள். 50 தொகுதியை 100 விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாக வேண்டும். கொடுப்பார், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. 50 தொகுதியை கொடுத்தால் அவர்களுடைய கணக்கு இந்த அரசு மைனாரிட்டி அரசாக அமைகிற போது நாம் ஒரு 35-40 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு எப்படியாவது கூட்டணியில் அங்கம் வகித்து துணை முதலமைச்சர், முக்கிய அமைச்சர்கள் என்றெல்லாம் பெற்றுக்கொண்டால் அடுத்த முறை எப்படி ஏக்நாத் சிண்டேவை பின்னுக்கு தள்ளி பாஜக அதிகாரத்துக்கு வந்ததோ அதுபோல அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் கவலைப்பட தேவையில்லை. இவர்கள் இருவருமே மண்ணை கவ போகிறார்கள். இவர்கள் இருவருக்கும் வெற்றி என்பது கிடைக்கப் போவதே இல்லை. திமுக தலைமையிலான அணிதான் 2026 மகத்தான வெற்றியை பெறப் போகிறது. ஆனாலும் அதிமுக என்கிற கட்சியை மெல்ல மெல்ல கபலீகரம் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி குறைந்த விலைக்கு அதிமுகவை பாஜகவிடம் விற்றுவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இல்ல, பிரதான ஒரு எதிர்கட்சியாக தமிழ்நாட்டுல அதிமுக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக தான கூட்டணி அந்த எத்தனை தொகுதி என்பதை பிரித்து கொடுக்க முடியும். அமித்ஷா அவர்களுடைய அறிவிப்பு தன்னுடைய பாஜகவுடைய தொண்டர்களை ஒரு திருப்திப்படுத்துவதற்கான ஒரு பேச்சா இருக்கலாம்னு பார்க்கலாமா? அப்ப ஏன் அமித்ஷா பேசி 24 மணி நேரம் கடந்துருச்சே, இதுவரைக்கும் நீங்க ஒரு மறுப்பு கூட பேசவே இல்லையே? ஒண்ணு வேணாம் சார், நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அப்படித்தானே? அவருக்கு பிறந்த நாள் வருது. கவி காமு ஷெரீஃபினுடைய பேரன் ஒரு போஸ்டர் விட்டுறாரு, தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரே அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு நெடுங்காலமா காங்கிரஸ் பேசுது. காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு தாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்ன்ற எண்ணம் இருக்காதா? காங்கிரஸ் கட்சியில பலருக்கு அந்த எண்ணம் இருக்கத்தானே செய்யுது. அப்ப கட்சியினுடைய தொண்டன் ஒருவன் தன்னுடைய மாநில தலைவரை துணை முதலமைச்சர்ன்னு சொல்லியிருந்தா கூட பாத்தீங்களா, திமுக பின்னுக்கு தள்ளி முதலமைச்சர். ஆனா கூட்டணி என்கிற அந்த அடிப்படையிலும் காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு துணை முதலமைச்சர் பொறுப்பு தர வேண்டும் என்கிற அடிப்படையும் தன்னுடைய உணர்வை பிறந்த நாளில் வெளிப்படுத்தணும். அப்போ உடனே செல்வ பெருந்தகை என்ன பண்றாரு, பத்திரிகையாளர்களுக்கு ஒரு செய்தி கொடுக்குறாரு. என்ன செய்தி கொடுக்குறாருன்னா, என்னுடைய கவனத்துக்கு வராமல் இந்த போஸ்டர் சென்னை மாநகரத்தில் ஒட்டப்பட்டு விட்டது, இதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. போஸ்டர் ஒட்டிய அந்த கட்சியினுடைய நிர்வாகிக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. இது எதை உணர்த்துதுன்னு சொன்னா, திமுக தாங்க இங்க பிரதானம், திமுக தலைமையிலான அணியில தான் நாங்க அங்கம் வகிக்கிறோம், எங்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பெல்லாம் நாங்க கேட்கல, திமுக அதிகாரத்துல இருக்கோம், திமுக தொகுதி பங்கீடு அடிப்படையில் எங்களுக்கு கொடுக்கிற இடத்துல நாங்க போட்டியிட்டு திமுகவினுடைய தலைமையில் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுப்போம் அப்படிங்கிறது தானே அவர் அடக்கத்தோடு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதுதானே கூட்டணியினுடைய தர்மம். ஆனா இங்க என்ன நிலைமை? நீங்க 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி ஃபார்ம் ஆச்சு. தேமுதிக, பாமக, மதிமுக, அதன் பிறகு அந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர், பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் பச்சைமுத்து, இவர் மாதிரியான ஆட்கள், ஏசி சண்முகம் மாதிரியான ஆட்கள், இவங்கெல்லாம் அந்த கூட்டணியில சேர்ந்தாங்க. அந்த கூட்டணிய யார் அறிவித்தார்னு கேட்டா ராஜ்நாத் சிங் தான் அறிவிச்சார். ஏன்னா அது பாஜக தலைமையிலான கூட்டணி. அதே நீங்க வச்சுக்கோங்களேன், 2004 நாடாளுமன்ற தேர்தல், பாஜக அதிமுக கூட்டணி, யாரு கூட்டணியை அறிவிச்சா?
அதிமுக கூட்டணியை அறிவிச்சிச்சு. அப்ப யாரு கூட்டணிக்கு தலைமை? அதிமுக கூட்டணிக்கு தலைமை. ஆனா 2014 பாஜக தலைமை. ஏன்னா அதனாலதான் ராஜ்நாத் சிங் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி இத்தனை தொகுதிகளில் இந்தந்த கட்சிகள் போட்டியிடும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டார். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப ஏன் அமித்ஷா வந்து கூட்டணியினுடைய அறிவிப்பை வெளியிடணும்? தமிழ்நாட்டினுடைய முகம், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், அடுத்து ஆளுங்கட்சியாக வரப்போகிறார் என்கிற வாய்ப்பு இருக்கக்கூடிய தலைவர் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற தலைவர், அவர் தானே சார் அறிவிக்கணும். சரி சார், அறிவிக்க வேணாம், அமித்ஷா அறிவிச்சிட்டாரு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, பத்திரிகையாளர்களை அட்ரஸ் பண்ணுமா வேணாமா? ஏன்னா அப்பதான் ஒரு இப்தார் நிகழ்ச்சியை நடத்தி இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்தியில இஸ்லாமியர்களுக்கு காவலரனாக நானும் அதிமுகவும் இருப்போம், எங்களுடைய தலைவர்கள், இருவரும் தலைவர்கள், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருவரினுடைய வழியில் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு அரணமைப்போம்னு பேசினாரு. பேசின செய்தி வெளியான மையினுடைய ஈரம் கூட காயல. அதிமுக போய் பாஜகவோடு கூட்டு வச்சுச்சு. குறைந்தபட்சம் அதை நியாயப்படுத்தி எதற்காக இந்த கூட்டணி, ஏன் இப்படி ஒரு முடிவு, அதையாவது பத்திரிகையாளர்களிடத்துல அந்த மேடையில சொல்லணும்ல. ஒரு வார்த்தை பேசல சார். அமித்ஷா மட்டுமே பேசிவிட்டு போன. நேற்றைக்கு பாருங்க, நேற்றைக்கு முன்தினம் இந்த அறிவிப்பு ஏறக்குறைய 48 மணி நேரத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். 2 நாட்களாக அதிமுகவில் ஒருவர் கூட எப்படி அந்த மாதிரி சொன்னாருன்னு தெரியல. அது அவருடைய கருத்து. நீங்க சொன்னது மாதிரியே ஊடகவியலாளரா உங்களுடைய பார்வையை நீங்க வெளிப்படுத்தியிருக்கீங்க. அது மாதிரியே சொல்லலாம். தங்களுடைய தொண்டர்களை மகிழ்விப்பதற்காக அப்படி சொல்லி இருக்கிறார். அதிமுக ஒருபோதும் கூட்டணி ஆட்சி அமைக்காது, தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும், எங்களுடைய கூட்டணியில் பாஜக அங்கம் வகிக்கிறது, தேர்தல் நேரத்தில் தொகுதி பங்கீடு என்கிற அடிப்படையில் பேசி முடிவெடுப்போம், பாஜகவுக்கு உரிய அங்கீகாரம் தேர்தலில் வழங்கப்படும் சொல்லிட்டு போங்க. அதை சொல்வதற்கு கூட திராணியற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதனால் தானே இந்த சந்தேகம் எழுது. நீங்க வாய் மூடிக்கிட்டே இருக்கிறீங்களே, கள்ள மௌனத்தோடு நகருகிறீர்களே. இந்த விவகாரம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கான்னு கேட்டா நிச்சயமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. ஏன்னா இவங்க வெற்றி பெற மாட்டாங்கிற மனநிலையில மக்கள் இருக்காங்க. அதனால இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த. ஆனா மிகப்பெரிய மனச்சோர்வை அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஏற்படுத்திருக்கு. பாருங்க, தேமுதிக கூட கூட்டணிக்கு வரல, வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வர்றாங்களா வரலையான்ற தகவல் தெரியல. ஆனா நாம போய் முதல்ல ஏறிட்டோம் பாஜகவினுடைய கூட்டணிக்குள்ள. அதனுடைய விளைவுகளை தமிழ்நாட்டு வீதிகள்ல மக்கள் நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமித்ஷா பாட்டுல கூட்டணியை அறிவிக்கிறாரு. அமித்ஷா பாட்டுல 50 தொகுதிகள் டார்கெட்ன்றாரு. அமித்ஷா அவருடைய விருப்பத்துக்கு பாஜக அதிமுக தலைமையிலான அணி அமையுங்கிறாரு, தலைமையிலான ஆட்சி அமையுங்கிறாரு. இதெல்லாம் என்னங்க? அப்ப பாஜக தான் இங்க பிரதானமா? நாம ஒண்ணுமே இல்லையா? நாம கூட்டணியில அங்கம் வகிக்கிற கட்சியா, நாம கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சியான்ற மனக்குழப்பம், மனச்சோர்வு அதிமுக தொண்டர்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிற காட்சியை 2 நாட்களாக களத்தில் பார்க்க முடிகிறது. 2 நாட்களாக செவிவழி செய்திகளாக கேட்க முடிகிறது. இப்படி தொடர்ச்சியாக அமித்ஷாவினுடைய சர்ச்சை பேச்சு, அதிமுகவினுடைய பல்வேறு உட்கட்சி விவகாரங்களை தொடர்ந்து 2026 தேர்தலில் வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்து உறுதியா இருக்குமா சார்? இந்த கூட்டணி உறுதியாக இருக்கும், இந்த 2 கட்சியினுடைய கூட்டணி. ஆனா எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா என்ன சொல்றாருன்னா, மகா கூட்டணி அமையும், மெகா கூட்டணி அமையும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது என்ன மெகா கூட்டணின்றதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியுதா புரியலையான்றது நமக்கு புரியல. நீங்க தமிழ்நாட்டுல ஒரு இம்பாக்ட உருவாக்கக்கூடிய அரசியல் கட்சினா ஒரு 10 கட்சி தான் இருக்கு இல்லையா? அந்த 10 கட்சியில 9 கட்சிகள் திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி யாருன்னா பாஜக. அது அதிமுக கூட்டணியில அங்கம் வகிக்குது. பாஜக நெகட்டிவ் ஃபேக்டர் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல. நீங்க பாஜகவோடு யாரெல்லாம் கூட்டு சேர்கிறார்களோ அவர்களெல்லாம் மண்ணை கவ்வக்கூடிய சூழல் என்பது தமிழ்நாட்டில் நிலவி வருது. இதற்கு காரணம் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல், இந்த மண்ணினுடைய தன்மை, இந்த மண்ணினுடைய அரசியல். இதற்கு நேர் எதிர் நிலைப்பாட்டை பாஜக எடுப்பதனுடைய விளைவு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைக்கிற எல்லோரும் படுதோல்வியை தழுவுகிற ஒரு சூழலை தமிழ்நாட்டு அரசியல்ல நாம பாக்குறோம். அப்போ நீங்க மெகா கூட்டணி அமைப்புன்னா யாரை வச்சு மெகா கூட்டணி அமைப்பீங்க? அங்க பாருங்களேன், நீங்க திமுக கூட்டணியில அந்த கூட்டணி கட்சிகள் எல்லா நேரத்திலும் ஒற்றுமையோடு வெளிப்படுகிறார்கள். இப்ப தீவிரவாதத்துக்கு எதிரான பேரணி சார், தேர்தலில் போட்டியிடாத திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் கூட முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று வீதிக்கு தேசிய கொடியை ஏந்தி கொண்டு வந்துட்டாரு. இப்ப அந்த காட்சிகளை நாம பாக்குறோமே. தேர்தல் அரசியல்ல இல்ல திராவிடர் கழகம், கொள்கை அரசியலில் இயங்குகிற கட்சி.
ஆனால் அவர்கள் கூட முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று வருகிறார்கள். ஆனா நீங்க பாருங்க, 2 மாத காலம் ஆயிடுச்சா அமித்ஷா அறிவிப்பு வெளியிட்டு? அதிமுகவும் பாஜகவும் கூட்டாகி 2 மாத காலம் ஆயிடுச்சா? ஏன் ஒரு மக்கள் பிரச்சனையை கூட 2 கட்சியும் சேர்ந்து அட்ரஸ் பண்ணல? ஏன் ஒரு விவகாரத்துல கூட 2 கட்சியும் சேர்ந்து மேடை ஏறல? நீங்க அமித்ஷாவை சந்திச்சதை கூட எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் திரைமறைவில் சந்தித்ததை போலத்தானே சந்திச்சிருக்கிறாங்க. ஆர்.பி. உதயகுமாரும் செல்லூர் ராஜுவும் காத்து கிடந்து சந்திச்சுட்டு வந்ததாக சொல்றாங்களே. ஏன் நீங்க வெளிப்படையாக அமித்ஷா வந்திருக்கிறார், உள்துறையினுடைய அமைச்சர், நீங்க கூட்டணிக்கு தலைமை தாங்க போகிற கட்சி, அந்த அடிப்படையில் அவரை சந்தித்து போக்குவரத்து கொடுத்து வரவேற்றிருக்கலாமே, அதை வெளிப்படையாக செய்திருக்கலாமே, ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருக்கலாமே. இல்லையே. அப்போ இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னா, மெகா கூட்டணி என்று ஒன்று அமையவே அமையாது. இந்த 2 கட்சிகள் வேண்டுமானால் இருக்கலாம். ஏன் இந்த 2 கட்சிகள் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுக்கு கட்டாயம் இருக்கு சார். எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்தி, எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன், இந்த இருவரினுடைய வழக்குகள் அமலாக்கத்துறையினுடைய வசமாக சிக்கி இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் நேத்து நைட்டு சொல்றாரு சார் சட்டப்பேரவை வளாகத்துல, நாளைக்கு காலையில வர்றேன் சந்திப்போம்னு சக சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட. இன்னைக்கு விடிய காலையில திடீர்னு யாருக்கு போய் சொல்லாம டெல்லி புறப்பட்டு போறாரு சார். நான் என்ன கேட்கிறேன், நீங்க டெல்லி புறப்பட்டு போங்க, சொல்லாம கூட போங்க, தவறு கிடையாது. பத்திரிகையாளர்கள் விமான நிலையத்துல கேட்டுட்டாங்கல்ல, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்கல்ல. அமித்ஷாவை இன்று மாலை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்காவது உங்கள்கிட்ட திராணி இருந்துச்சா? அமித்ஷா ஏன் கூப்பிட்டாருன்னு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. ஆனா அமித்ஷா கூப்பிட்டுருக்காரு, அவருக்கு தெரியாது. அதனால அவர் எதுவுமே சொல்லி மாட்டிக்கிட விரும்பல. அதனால என்ன சொல்றாரு, கட்டணம் கட்டியிருக்கோம் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. சாயங்காலம் அமித்ஷா வீட்டுக்கு கூப்பிடுறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு பேசின பிறகுதான், அமித்ஷா பேசும்போதுதான் சொல்றாரு, கூட்டணி கன்ஃபார்ம்னு அறிவிச்சிரு, நானும் அறிவிச்சிடுறேன், ஆக வேண்டிய வேலையை பாருங்க, இந்த இடி வழக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன பிறகுதான் இவர் நாங்க பாஜகவோடு கூட்டு வைத்திருக்கிறோம், கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கிறது என்கிற செய்தியை சொல்றாரு. அப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு வர வச்சு கூட்டணியை பேசி முடிச்சாங்கல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய குடுமி யார் கையில இருக்கு? அமித்ஷா கையில இருக்கு. அது அமித்ஷா கையில இருக்கிற வரைக்கும் இந்த 2 கட்சியினுடைய கூட்டணி என்பது இருக்கும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. ஆனா புதிய கட்சி ஒன்று சேருமா? இருக்கிற கட்சியை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. தேமுதிக இண்டிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுல்ல சார், எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை தருவதாக ஒப்பந்தம் போடப்பட்டது, எங்களுக்கு அந்த மாநிலங்களவையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற செய்திகளை ஊடகங்கள் வாயிலாக பேசி வந்தாங்க அந்த அம்மையார் பிரேமலதா. அப்போ என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்ததுன்னா, தேமுதிக உங்க கூட்டணியில தான் இருக்காங்கன்ற கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. ஆனா இப்போ அமித்ஷா வரும்போது தேமுதிக உங்க கூட்டணியில இருக்கா இல்லையாங்கிற கன்ஃபர்மேஷன் இல்லாமலே போயிடுச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தேர்தலை வைத்துத்தான் எல்லா கணக்குகளும் அரசியலில் நடக்கிறது, எனவே ஜனவரிக்கு பிறகு நாங்கள் எங்கள் முடிவை அறிவிப்போம்ட்டாங்க. நீங்க கொடுத்த சீட்டை வாங்கிக்கிறோம்னு சொல்லல, நீங்க கொடுத்த சீட்டு வேணாம்னு சொல்லல, ஜனவரிக்கு பிறகு பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூட்டணி கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற பிரச்சனையில அவங்களும் இதுவரைக்கும் நிலைப்பாட்டை உறுதியாக அறிவிக்கல. அப்ப யாரோட நீங்க கூட்டணி? இங்கிருந்து யாராவது வருவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது பகல் கனவாய் போகும். பொது உடைமை இயக்கங்கள் வருமா? மதிமுக வருமா? விசிக வருமா? காங்கிரஸ் வருமா? முஸ்லீம் லீக் வருமா? எந்த கட்சியும் வருவதற்கு தயாராகல. ஆனா அந்த பக்கம் பாருங்க, தினந்தோறும் ஒரு புதிய கட்சியினுடைய வருகை இருந்துகிட்டே இருக்கு. 2024 எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதியை ஒதுக்குனாங்க அதிமுக கூட்டணியில. எஸ்டிபிஐ கட்சி இப்ப எங்க போய் நிக்கிறாங்க? அண்ணா அறிவாலயத்துல போய் தங்களுடைய ஆதரவை திமுகவுக்கு தெரிவிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க திமுக கூட்டணியில போட்டியிடுவதற்கு தயாராயிட்டாங்க. அப்போ அங்க கூட்டணி நாளுக்கு நாள் வலுவடைஞ்சுக்கிட்டே புதிய புதிய கட்சிகள் சேருகின்றன. ஆனா இங்க என்ன நிலைமைன்னா, இருக்கிற கட்சியெல்லாம் பிச்சுக்கிட்டு போகும்போது இங்கே வலுவான கூட்டணி அமைவதற்கான எந்த சாத்திய கூறுகளும் இல்லை. ஆனால் இந்த 2 கட்சியும் கூட்டணியில் இருக்கும். அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அச்சம்தான் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அமித்ஷா அவர்களுடைய பேச்சு குறித்தும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நன்றி சார். நன்றி.